பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி சங்கட சதுர்த்தி, அதனால் நாதமுனியில் பல்லவ விநாயகர் கோயிலுக்கு போகலாம் வாங்க எல்லோரும் சேர்ந்து. இந்த கோயிலில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். நான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். அது 2 மாதத்துலேயே எனக்கு முடிச்சிருச்சு. நான் ரொம்ப இன்றைக்கி சந்தோஷப்பட்டுட்டு போயிருந்தேன் கோயிலுக்கு. இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அதுவும் நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லோரும் உங்களுடைய கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் எல்லாமே நிறைவேறும். வாங்கலேன், நீங்களும் எல்லோரும் கோயிலுக்கு போகலாம். இப்போது இந்த லைனில் எதுக்கு நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் டோக்கன் வாங்குறதுக்காக லைன் தான் இது. ஸோ இங்கே வந்துட்டு 2 லைன் இருக்கும். ஒன்று வந்துட்டு டோக்கன் வாங்குறதுக்கான லைன், இன்னொரு லைன் வந்துட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா சாமி அர்ச்சனை பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் சாமியை பார்க்கறதுக்காகவும் இன்னொரு லைன். இங்கே ஒரு தேங்காய் 80 ரூபா. இப்போது நம்ம டோக்கன் வாங்கியாச்சு. அப்படியே பின்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தேங்காய் கொடுப்பாங்க. ஸோ நம்ம டோக்கன் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கணும். அந்த டோக்கனில் இருக்கிற நம்பரை வந்து தேங்காயில் எழுதி கொடுப்பாங்க. நான் வந்து 2 தேங்காய் வாங்கியிருந்தேன், அதனால 2 டோக்கன் கொடுத்து தேங்காய் வாங்கியாச்சு. இப்போ தேங்காய் வாங்கிட்டு நான் வெளிப்புறமாக போயிட்டு இன்னொரு கியூ இருக்கும். அது வந்து சாமியை அர்ச்சனை பண்ணுறதுக்கும் சாமியை பார்க்கறதுக்கான லைன். ஸோ வந்துட்டு நான் ஈவினிங் 9 o'clock போனதால் க்யூ கம்மியாக இருக்குது. இதே நான் 6 o'clock 8 o'clock போயிருந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். இப்போது வந்துட்டு நான் சாமியை அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நான் எந்த கிளிப்பும் சாமிக்கிட்ட போய் எடுக்கல, ஏன்னா ப்ரைவசிக்காக. இப்போ வந்துட்டு நான் என்ன வேண்டுறனோ அந்த தேங்காயில் வந்துட்டு அந்த வேண்டுதலை சொல்லிட்டு நம்ம கட்டணும். நான் இதுக்கு முன்னாடி 2 தேங்காய் கட்டியிருந்தேன். எனக்கு வந்துட்டு 2 வாட்டியுமே அது நிறைவேறிச்சு. ஸோ இப்போது என்னோட வேண்டுதல் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லிட்டு கட்ட போகிறேன் சாமிக்கிட்ட. ஸோ ஒரு முழு மனசோட சாமியை வேண்டிட்டு நம்ம எங்கள் தேங்காவை கட்டணும். நான் சாமியை அர்ச்சனை பண்ணிட்டு சாமியை பார்த்த பிறகு தேங்காய் கட்ட வந்திருக்கேன். ஸோ இது தேங்காய் கட்டிட்டு அடுத்த மாதம் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்துட்டு இந்த தேங்காவை கலெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு தேங்காவை வந்துட்டு உரித்து நம்மளுக்கு வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு தேங்காவை கொடுப்பாங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு அவங்களோட வேண்டுதலை வேண்டிட்டு தேங்காவை கட்டி வச்சுருக்காங்கன்னு. இந்த கோயிலுள்ள வந்தாலே உங்களுக்கு வெறும் தேங்காவோட வாடை தான் நிறைய வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேங்காய் இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வேண்டி கோயில் விட்டு வெளியேறுறேன். வெளியே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். நான் வந்துட்டு லேட்டாக வந்ததால் எல்லா கடையும் மூடுற டைமுக்கு தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அதுவும் நிறைய கோலமாவு, கலர் கோலமாவு எல்லாமே போட்டுருந்தாங்க. இங்கே வந்துட்டு நிறைய கம்பல், பேகு, அப்புறம் பருப்பு கடைகள் எல்லாமே இங்கே நிறைய இருக்கும். நான் வந்துட்டு கடை மூடுற டைம் வந்ததால் இவ்வளோ கம்மியாக இருக்குது கடைகள்லாம். மற்ற நேரம் எல்லாமே நிறைய கடைகள் இங்கே இருக்கும். பூக்கடை, பேக் கடை, அப்பளம் கடை, அதுக்கப்புறம் கம்பல், இந்த மாதிரி நிறைய கடைங்க இங்கே இருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணலாம். நான் அதில் வந்துட்டு லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அட்ரஸ் எல்லாமே நான் வந்துட்டு அந்த இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடையெல்லாம் மூடிடுச்சு. நைட்டு நான் வந்துட்டு 9 o'clock தான் வந்தேன், அதனால் எல்லாமே மூடியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இங்கே கூட்டமாக தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு எப்போ வந்தீங்கனாலும் கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காம பெல் பட்டனை அமைக்கிட்டு போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.